நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான கர்வ்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஓகேங்களா? இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இது மாதிரியான சில ஷேப்ஸ்க்கு நம்ம இந்த விஷயத்தை வந்து அப்ளை பண்ண முடியும். எப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகேங்களா? இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் வேணும். இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நெட்டில் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஹை குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களோட டைப் டூலை செலக்ட் பண்ணுங்கள். டைப் டூலில் ஃபாண்ட்டு ஃபஸ்ட்டு வேணுன்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஏதாவது லைட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி சைஸ் வச்சுக்கோங்க. சைஸ் வச்சுட்டு இப்போ நான் வந்து டைப் பண்ண போகிறேன். வேணுன்ற நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் ஃபுல்லாக வர மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட லேயர் பேனல் போங்க. லேயர் பேனலில் அதோட ஃபில் இருக்கு இல்லைங்களா, ஃபில் வேல்யூவை 0% வச்சுருங்க. ஓகேங்களா? ஒப்பாசிட்டி கம்மி பண்ணாதீங்க, ஒப்பாசிட்டி அங்கேயே இருக்கட்டும். ஃபில் மட்டும் 0% வச்சுருங்க. வச்சுட்டு இப்போது அந்த டெக்ஸ்ட் லேயரோட லேயர் ஸ்டைலில் கிளிக் பண்ணிவிட்டு பெவல் எம்போஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பெவல் எம்போஸ் பேனல் ஓப்பன் ஆகிடும். இந்த பேனலில் இப்போ நான் சொல்கிற வேல்யூ மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். பெவல் எம்போஸ் கிளிக் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டைலில் வந்து அவுட்டர் பெவல் கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கில் செசல் ஹார்டு. அடுத்தது டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை பொறுத்தது. ஓகேங்களா? எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு இந்த ரேஞ்ச் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாக இல்லாமல் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சாஃப்ட்வேர் வந்து 0 வச்சுக்கோங்க. லைட் வந்து எந்த சைடு இருந்து உங்களுக்கு வந்து அந்த எம்போசிங் வேணும் அப்படின்றது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி வேணுன்ற சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்தது கிளாஸ் கண்டர் வந்து லீனியரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் மோட் வந்து இந்த கலர் வந்து இந்த பேக்ரவுண்டில் இருக்க ஏதாவது ஹைலைட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பிளெண்டிங் மோட் ஆப்ஷனை ஸ்க்ரீனுக்கு வந்து மாற்றிடுங்க. ஓகேங்களா? ஷேடோ மோட் இருக்கு இல்லைங்களா, அதோட கலரை செலக்ட் பண்ணுங்கள். டார்க் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதோட பிளெண்டிங் மோட் ஆப்ஷனை மல்டிப்ளைல வச்சுருங்க. மல்டிப்ளை வச்சுட்டு இப்போ இதோட ஒப்பாசிட்டி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு வச்சுட்டு இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லேயரை மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் எடுங்க. Ctrl+J. இப்போ இதோட செகண்ட் டெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா, அதோட ஃபில்லில் போயிட்டு ஒரு 70% வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க 0லேருந்து. ஓகேங்களா? அடுத்தது பிளெண்டிங் மோட் ஆப்ஷன் நார்மலிருந்து மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த பெவல் எம்போஸ் ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டைலை வந்து அவுட்டர்லேருந்து இன்னருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு டெப்த் வந்து இது இருக்கட்டும், டைரெக்ஷன் வந்து அப்பிலேருந்து டவுனுக்கு மாற்றிடுங்க. ஓகேங்களா? மாற்றிட்டு இப்போது இதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க லைட்டாக. நான் ஒரு 5 வச்சுக்கிறேன். 5 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தேவையான அந்த வுட் கர்வ்டு எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்தை நீங்களே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.